பொதுவான ஒரு பொதுவான குரூப் உள்ள ஒரு நபருக்கு நம்ம பொதுவாக அதே ரத்த குரூப் உள்ள ரத்தத்தை தான் ஏற்றுவோம். இது ஒரு ஏ ரத்த குரூப் உள்ள ஒரு நபருக்கு ஒரு பி ரத்த குரூப் ரத்தம் ஏற்றுனா என்ன ஆகும்? ஸோ அந்த உடல் ஏற்றுக்காது. அந்த ரத்த குரூப்பை மாற்றி ரத்தம் ஏற்றினோம்னா அந்த உடல் ஏற்றுக்காது. பேஷண்ட்டுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், ஹீமோலைசிஸ் வரலாம், ஏன் சிவியர் கண்டிஷன்ஸில் இறப்பு கூட ஏற்படலாம். ஒரு ரத்தம் மாற்றி ஏற்றுனா என்ன நடக்கும்? நான் டாக்டர் அருண் பிரசாத், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இரத்த வகை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை. நம்மகிட்ட வந்த பேஷண்ட் அவர் ஓ குரூப் இரத்த வகையை சார்ந்த பேஷண்ட் வந்திருந்தார். அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு இந்த 2 காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கடந்த ஒரு 6 மாத காலமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார். நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஓ வகை இரத்த குரூப் இருந்தது. ஆனால் அவரோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஓ வகை இரத்த குரூப் உள்ள டோனர் வேறு யாரும் இல்லை. அவர்கள் மனைவி மட்டும்தான் பி வகை இரத்த குரூப்பில் தானம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பி வகை இரத்த குரூப் சிறுநீரகத்தை அந்த பேஷண்ட்டுக்கு ஓ வகை இரத்த குரூப் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்த வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. ஸோ அவருக்கு பரிசோதித்து பார்க்கும்போது அந்த ஆன்டிபி டைட்டர் அளவு மிக அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஆன்டிபி டைட்டர் அளவை நம்ம குறைப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் மற்றும் சில சிறப்பான மருந்துகளோட உதவியால் நம்ம இந்த ஆன்டிபி டைட்டர் லெவலை நன்றாக குறைத்து ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக அதை வைத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது பி குரூப் சிறுநீரகத்தை ஓ குரூப் உள்ள நபருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தினோம். பொருத்திய உடனேயே பேஷண்ட்டுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா வந்தது. ஸோ அவர் ஆப்ரேஷன் பண்ண 4வது நாளே அவரோட கிரியாட்டினின் அளவு நார்மலாக வந்துருச்சு. டோனரை நாங்கள் 5வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேஷண்ட் அவரையுமே 7வது நாள் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் பேராமீட்டர்ஸோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குவைட் காம்ப்ளிகேட்டட், இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி. அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் நம்ம அதை பண்ணோம்.